வணக்கம், வந்தனம். நான் சாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, iOSக்கு எப்படி நம்ம பப்ஜி அப்டேட் நியூ அப்டேட்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் ஆல்ரெடி இருக்கிறத பண்ண வாய்ப்புகள் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ முடியல. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஆப்பு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது 2 டேஸாக ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணும்போது பப்ஜி குளோபல் வந்து ஓப்பன் ஆகலை என்னோடதில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அப்போது உள்ள அப்டேட் வந்திருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா 2 டேஸாக நான் இல்லை. ஸோ ஓப்பனே பண்ணலன்றது எனக்கு தெரியல அப்டேட் வந்துச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது, நியூ அப்டேட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக 2 ஐடி யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆப்பிள் ஐடி எதுக்காக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அது என்னோடய நார்மல் நம்ம இந்தியன் ஸ்டோருக்காக அதை வச்சுருந்தேன். இன்னொரு ஐடி எதுக்காக நான் பண்ணேன்னா, இந்த பப்ஜி பேன் ஆனோடனே நான் ஒரு ஐடி நியூ ஐடி க்ரியேட் பண்ணி அதில் வந்து கண்ட்ரி ரீஜன் வந்து யூஎஸ் கொடுத்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐடியில் வந்து நான் கண்ட்ரி ரீஜன் மாற்றி ஆப் ஸ்டோரில் போயிட்டு நான் கண்ட்ரி ரீஜன் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது எனக்கு வந்து டவுன்லோட் ஆகலை மறுபடியுமே. நீங்கள் வந்து ஸோ இந்தியன் ஸ்டோரோட ஆத்தரைசேஷன் உங்களுக்கு இருக்குது, ஸோ நீங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் கண்ட்ரி ரீஜன் சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த மாதிரி தான் எனக்கு கமெண்ட் ஷோ ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆல்ரெடி இன்னொரு நியூ ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தால யூஎஸ் ரீஜன் போட்டு, ஸோ அந்த ஐடியை லாகின் பண்ணேன். இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை லாகின் பண்ணேன். அந்த ஐடியை லாகின் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி கண்ட்ரி ரீஜன் வந்து யூஎஸில் தான் இருக்குது. ஸோ நான் ஆப் ஸ்டோர் வரும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இதுலேயும் லாக் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்ரெடி நான் வச்சுருந்த இந்தியன் ஐடி வந்து லாக் அவுட் ஆயிருந்துச்சு, இந்தியன் ரீஜன் உள்ள ஐடி வந்து. ஸோ நான் இப்போ இதில் வந்து அந்த நியூ ஐடி இருக்குல்ல, கண்ட்ரி ரீஜன் யூஎஸ் உள்ள ஐடியை வந்து நான் இதில் லாகின் பண்ணேன். ஸோ லாகின் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாகவே அது யூஎஸில் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் யூஎஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அதில் உள்ளே போயிட்டு பேமெண்ட்டு நோ கொடுத்துருங்க. உள்ள கண்ட்ரி ரீஜன் சேஞ்ச் பண்ணும்போது பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கோடு எடுக்கணும்னா ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு அதில் என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு அலபாமா அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஜிப் கோடு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் ரேண்டமாக சும்மா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஓகே கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் வந்து ஜஸ்ட் பிளிங்க் ஆகிட்டு ஓப்பன் ஆகும், நம்மளோட ஆப் ஸ்டோர் வந்து. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பப்ஜி மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகும். அதில் நீங்கள் போய்ட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் VPN யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளோட நார்மல் எக்ஸிஸ்டிங் என்னோடய ஓல்டு ஐடியில் நான் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு ஆகலை. அதனால தான் நான் அந்த நியூ ஐடி ஆல்ரெடி நான் அது முன்னாடி உள்ள வெர்ஷனுக்காக முன்னாடி அப்டேட் பண்ணும்போது நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்களும் இருக்கிற ஐடியில் ஜஸ்ட்டு ஒன்ஸு கேமை டெலீட் பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற ஐடியில் நீங்கள் கண்ட்ரி ரீஜன் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படி முடியலை, உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஷோ ஆன மாதிரி கமெண்ட் ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஐடியை ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் யூஎஸ் ரீஜன் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு, ஸோ அதில் யூஎஸ் ரீஜன் வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அப்டேட் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அதுலேயும் அப்டேட் ஆகலை, ஏதாவது கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ரீஇன்ஸ்டால் தான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த இதுக்கு அது ஏன்னா நம்ம நெட்வொர்க் அதிகமாக நம்மளுக்கு நெட்டு வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுதில்ல, 2.5 GB 3 GBக்கு போகலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டவுன்லோட் எனக்கு ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எனி டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு solve the problems. Thank you. நன்றி.